Hi everyone, this is Mrs. Rajalakshmi Murthy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமட்டோஜெனிசிஸ். அதாவது கேமட்டோஜெனிசிஸ்னா வந்துட்டு என்ன அப்படின்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இன்னைக்கு வந்து கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு இந்த வீடியோ. கேமட்டோஜெனிசிஸ் கேமெட் அப்படின்னா வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு முட்டை, அதாவது நம்ம சாப்பிட்ற முட்டை கிடையாது. ஃபீமேல் வந்துட்டு கன்சீவ் ஆகுறப்ப அந்த கருமுட்டை அப்படின்ட்டு சொல்லுவோம் தெரியுமா, அதுதான் வந்துட்டு கேமெட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீமேலுக்கு வந்துட்டு கேமெட்டும் ப்ளஸ் மேலுக்கு வந்துட்டு விந்தணு அப்படின்ட்டு சொல்லுவோம். அண்டம் அண்டம் விந்தணு இதெல்லாம் நீங்க வந்துட்டு +2ல தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பெஷலைஸ்டு செல், அதாவது ரீப்ரொடக்டிவ் ஸ்பெஷலைஸ்டு செல் வந்துட்டு சொல்றோம் பார்த்தீங்களா, ஃபீமேலுக்கு வந்துட்டு ஓவம் அப்படின்ட்டு சொல்லுவோம், மேலுக்கு வந்துட்டு ஸ்பெர்ம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த செல்லை தான் வந்துட்டு கேமெட் அப்படின்ட்டு சொல்லுவோம். கேமட்டோஜெனிசிஸ் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்பெஷலைஸ்டு செல்லோட அந்த ப்ராக்ரஸ், அது வந்துட்டு ஒரு முழுமை அடையிற அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் கேமட்டோஜெனிசிஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. கிளியர்? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு அந்த செல் வந்துட்டு ஓவம் செல் வந்துட்டு மெச்சூர்ட் ஆகிற ப்ராசஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேமட்டோஜெனிசிஸ்னா வந்துட்டு அதனோட டிஃபைன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸ்பெர்ம் வந்துட்டு மேலுக்கும் ஓவம் வந்துட்டு ஃபீமேலுக்கும் அந்த செல் வந்துட்டு டெவலப் ஆகி மெச்சூர்ட் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்துட்டு உங்களுக்கு கேமட்டோஜெனிசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஸ்பெர்ம் இன் மேல், ஓவம் இன் த ஃபீமேல், இந்த ரெண்டு செல்லும் வந்துட்டு மெச்சூர்ட் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் கேமட்டோஜெனிசிஸ். அதாவது இந்த ரீப்ரொடக்டிவ் செல் வந்துட்டு மெச்சூர்ட் ஆயிடுச்சு, அது வந்துட்டு ஜைகோட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இட் இஸ் ரெடி டு ஃபர்டிலைஸ், அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்துட்டு இதை கேமட்டோஜெனிசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். கிளியர்? ஸோ ஜைகோட் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெச்சூர்டு ஓவமும் ஒரு மெச்சூர்டு ஸ்பெர்மும் வந்துட்டு யுனைட் டுகெதர், ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு முட்டையா ஃபார்ம் ஆகுறது, ஒரு சைகோட்டா ஃபார்ம் ஆகுறது. அதாவது இந்த கருத்தரித்தல் முட்டை அப்படின்ட்டு சொல்லுவாங்க தெரியுமா, அது அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து சைகோட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் டவுட்ஸே வந்துட்டு வரக்கூடாது, அதுக்காக தான் இவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.